ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து சண்டே. நம்ம வந்து பழனி போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஸோ வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க மாரியம்மன் கோயிலில் போய் காலையிலே நேரமாக எந்திரிச்செல்லாம் ரெடி ஆகிட்டு மாரியம்மன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பழனி கிளம்பலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா மாரியம்மன் கோயிலில் கூட்டமே இல்லை. அதனால நாங்கள் மட்டும் போயிட்டு சாமி கும்பிட்டு, ஸோ இந்த கம்பம் வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமெல்லாம் கிட்டே வர முடியாது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். பட் இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு. ஸோ நாங்கள் போய் சாமி நல்லா கும்பிட்டு, இந்த அம்மன் பேர் வந்து நித்திய சுமங்கலி மாரியம்மன். ஸோ அங்கே போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா கிளம்பலான் இருந்தோம். ஏதோ 1-2 பேர் தான் வர்றாங்க சண்டேலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம் பழனி போகலான்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப நாள் அப்புறம் ஃபேமிலியோடு எல்லோரும் சேர்ந்து காரில் போகிறது ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருந்துச்சு, ஹாப்பியாக. ஸோ நடுவில் இந்த மாதிரி ரோடெல்லாம் அப்பப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டே வந்துட்டு இருந்தேன். காலையில் ஒரு ஹோட்டலில் நிறுத்தி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஹோட்டல் இருக்கான்னு பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மினி டிஃபன் வந்து வாங்கினோம். வாங்கிட்டு அதில் பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுத்துருந்தாங்க. பத்துமா பத்தாதானும் தெரில. பொங்கல் கொஞ்சம், கேசரி கொஞ்சம், கிச்சடி கொஞ்சம், இட்லி, அதுக்கப்புறம் தோசை இல்லைன்னா பூரின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டோம். நல்லா தான் இருந்துச்சு. கரூர்கிட்ட ஒரு ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். ஃபஸ்ட்டு பத்தாத மாதிரி இருந்துச்சு, பட் அப்புறம் ஓகே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு காஃபியும் வந்து அந்த மினி டிஃபனோடே கொடுத்தாங்க. ஸோ அதுவும் வந்து காஃபி குடிச்சிட்டு எல்லோரும் ஒன்று வாங்கி டிஃபன் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, பூரி அது இதுன்ட்டு. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் வந்து நின்றுட்டுருந்தோம். ஸோ நாங்கள் இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம், கரூர்கிட்ட. ஸோ நீங்களும் போயிருந்தீங்கன்னா சொல்லுங்கள், இந்த ஹோட்டலில் சாப்பிட்ருக்கீங்களா, சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு. அதுக்கப்புறமா திரும்ப பழனிக்கு வந்து அப்படியே கிளம்பிட்டோம், கரூர் தாண்டி. ஸோ பழனி போயிருந்தீங்கன்னா தெரியும், இந்த கரூர்லாம் தாண்டி போகும்போது அந்த விண்டு மில் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இந்த ரூட் எல்லாமே சூப்பராக இருக்கும். போகும்போது அந்த விண்டு மில்லாம் சுற்றுறதை பார்த்துட்டே இருக்கிறது. நாங்களும் அங்கங்கே எங்கே விண்டு மில் இருக்குதுன்னு பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். நானும் விண்டு மில் வந்து வீடியோவில் எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிட்டுருந்தேன். ஸோ இந்த மாதிரி பாட்டெல்லாம் வச்சுட்டு ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் அந்த அன்றைக்கி நீங்களும் ஃபேமிலியோடு போன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் கூட. அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து பிடிச்ச கோயில் வந்து பழனி, ரொம்ப பிடிக்கும். பழனி மலைக்கு போயிட்டு வர்றது. ஸோ இந்த தடவை திடீர்னு தான் பிளான் பண்ணோம். திடீர்னு கிளம்புனோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் போகலாமான்லாம் கேட்டுட்ருந்தோம். அப்படியே பிளான் பண்ணி அப்புறம் ஃபேமிலியில் எல்லாருமே வரோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போனோம். ஸோ அதுவே ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் பிளஸ்டாக ஃபீல் பண்ணோம். ஸோ இந்த ரோடு எல்லாமே ரொம்ப காமாக இருக்கும். நீங்களும் பழனி போனால் எப்படி போவீங்க? ட்ரெயினில் போவீங்களா? ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் ட்ரெயினில் போனதில்ல. நாங்கள் இது வரைக்கும் வந்து காரில் இந்த மாதிரி தான் போயிருக்கோம். ஸோ ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸும் இருந்தது கிடையாது எங்களுக்கு. ஏன்னா ட்ரெயின் விட்டு இறங்கி மறுபடியும் கார் எடுத்துகிட்டு போகிறது அதெல்லாம் இன்னும் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மேக்ஸிமம் கார் எடுத்துகிட்டு தான் போவோம். போகும்போது ஒரு ரூட்லேயும் வரும்போது ஒரு ரூட்லேயும் வந்தோம். ஸோ அதனால் போகும்போதும் அந்த விண்டு மில்லாம் வந்து இருந்துச்சு, ரிட்டன் வரும்போதும் இன்னொரு சைடு வந்து விண்டு மில்லாம் இருந்துச்சு. நான் அதெல்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் வீடியோ அங்கேயே வச்சுட்டே இருந்தேன். ஸோ என்னடா ரோடே காமிச்சிட்டே இருக்காங்களே அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஸோ பாருங்கள், தூரத்தில் தெரியுதா ரைட் சைடு விண்டு மில்லு. ஸோ இப்போ போகும்போது பார்த்திங்கன்னா ரைட் சைடு நிறையா விண்டு மில்லாம் இருக்கும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போக போக ரைட் சைடும் இருக்கும், லெஃப்ட் சைடும் இருக்கும். நான் அது எல்லாமே வீடியோலையும் ஷூட் பண்ணேன் உங்களுக்கெலாம் காமிக்கணும்னு சொல்லிட்டு. பாருங்கள்,
பாருங்கள் லெஃப்ட் சைடு இருக்குது இப்போது. பட் ஆனால் காற்றே அடிக்கலை, அதனால் விண்டு மில் எதுவுமே சுத்தாமே இருந்துச்சு. நம்ம இந்த லாரிலெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க அப்போல்லாம் பார்ப்போம்ல, ரொம்ப பெருசாக ரக்காலாம் இருக்கும், என்னடா அதுன்ற மாதிரி இருக்கும். பட் அது பாருங்கள் தூரத்தில் பார்க்கும்போது குட்டி குட்டியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. நாங்கள் வந்து சண்டே போயிருந்தனால வந்து கொஞ்சம் கோயிலில் கூட்டமாக தான் இருந்துச்சு. பட் பரவாயில்ல, நல்லா சாமி தரிசனம் வந்து பார்த்தோம். இப்போ விண்டு நல்லா தெரியுது பாருங்கள். ஸோ நாங்கள் பழனிக்கிட்ட வந்து போயிட்டுருக்கோம் இப்போது. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், அந்த திருவாவினன்குடி அந்த போர்ட் போட்டிருந்தாங்க அடிவாரத்தில் இருக்கிறது. அங்கே பாருங்கள் பழனி மலை தெரியுது, கிட்ட போயிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு எந்த பக்கம் போகிறது என்னன்னே தெரில, கொஞ்ச நேரம் கன்ஃபியூஸாகவே சுற்றிட்டு இருந்தோம். எந்த சைடு காரெல்லாம் எங்கே நிறுத்த விடுவாங்க, எங்கே போகணும் ஒன்றும் தெரில, கேட்டு தான் போயிட்டு இருந்தோம். இது பாருங்கள் திருவாவினன்குடி கோயில். இப்போ தான் கும்பாபிஷேகம் ஆச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கேயுமே பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. பட் நாங்கள் ஃபஸ்ட்டு பழனி போகலாம், ஏன்னா இங்கே கூட்டமாக இருந்தால் இன்னும் அங்கே லேட் ஆகிடும், சண்டேனால கூட்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே போகல. நான் சும்மா உங்களுக்கு காமிக்கலான்ட்டு வீடியோ மட்டும் எடுத்தேன் வெளியிலேருந்து. ஸோ கோயிலுக்குள்ளே வந்து வீடியோ அலௌடு இல்லை. ஸோ அதனால் நாங்கள் ஃபோனை வந்து இங்கேயே வச்சுட்டு போயிட்டோம், செக் பண்ணி மறுபடியும் பிடிச்சாங்கன்னா எதாவது சொல்லுவாங்கன்ட்டு. அப்புறம் வீட்டிலேருந்து புளி சாப்பாடு எடுத்துகிட்டு போயிருந்தோம். கோயிலில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கொஞ்சம் தூரமாக வந்து ரிட்டன் வரும்போது தான் பார்த்திங்கன்னா புளி சாப்பாடு வந்து எடுத்து சாப்பிட்டோம். நாங்கள் ஊறுகாய் பாக்கெட்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம், தண்ணியும் ஒரு கேன் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ அதெல்லாம் தான் சாப்பிட்டோம். ஈவினிங் ஒரு 3:30 to 4 போல் ஆகிடுச்சு நாங்கள் மதியம் லஞ்சு சாப்பிட்றதுக்கே. ஸோ காலையிலையும் வெளில சாப்பிட்டுக்கலாம், நைட்டும் வெளில சாப்பிட்டுக்கலாம். பட் மதியத்துக்கு வந்து புளி சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு புளி சாப்பாடு தான் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு மதியம் சாப்பிட்டு அப்படியே கிளம்புனோம். ஸோ இப்போ பாருங்களேன், ரைட் சைடு நிறைய விண்டு மில் இருக்குது. நம்ம ஊர் சைடெல்லாம் இந்த மாதிரி விண்டு மில்லாம் இருக்காது. ஸோ அதனால் இதுவே ஒரு ஆச்சரியத்தை பார்க்குற மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் ஊருக்கு பக்கத்தில் போகும்போது ஒரு ஈவினிங் ஒரு 7:30 போல் ஆகிடுச்சு. சரி நைட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நைட்டு பரோட்டா வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். இன்னொரு நல்ல வீடியோவோட பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.